ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, சென்னை வடபழனி மற்றும் கோடம்பாக்கத்துக்கு அடுத்து வெஸ்ட் மாம்பலத்தில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அந்த இடத்த பற்றி பார்த்துடலாமா? வெஸ்ட் மாம்பலத்தில் போஸ்டல் ஆடிட் காலனி அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. போஸ்டல் ஆடிட் காலனியிலிருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 200 to 300 மீட்டரில் தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து அமைஞ்சிருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடுங்க. அந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 41 அடி. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 41:60ங்க. அந்த இடத்தோட மொத்த அளவு, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2460 சதுரடிங்க. பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரியான அருமையான காலி இடங்குது. இந்த இடத்துடைய உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட இந்த இடத்தோட விலை சொன்னது பார்த்தீங்கன்னா 5,30,00,000 வந்து சொல்கிறாங்க. இந்த 5,30,00,000 ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து இடம் வந்து பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக மீட்டிங் கொடுக்க சொல்லுங்கள், மீட்டிங் வர சொல்லுங்கள், மீட்டிங் பேசுவோம். மீட்டிங்கில் வந்து நம்ம ரேட்டு முன்ன பின்ன பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 5,30,00,000 ரேட்டு கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட தான் இருக்குது. அதனால் வெஸ்ட் மாம்பலத்தில் போஸ்டல் ஆடிட் காலனி அந்த சரௌண்டிங்கில் வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த காட்டுவாங்க, நீங்கள் இடத்த பாருங்கள். இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து ரேட்டை பேசுங்க. ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரிங்க இந்த போஸ்டல் ஆடிட் காலனி அந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா 7 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஆனால் இது வந்து போஸ்டல் ஆடிட் காலனியிலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். 24 அடி ரோடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதை ரிப்பீட் மட்டும் பண்ணிடுறேன். 24 அடி ரோட்டில் தாங்க இருக்குது. அதனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசெண்டான பீப்புள் தான் இருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்து கிடையாதுங்க. அதே மாதிரி சொத்துலே வந்து எந்த ஒரு வில்லங்கம் கிடையாது. நீங்கள் வந்து சொத்து வாங்குறவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபைனலான விற்பாடு, ரேட்டு ஃபைனலான விற்பாடு உங்களுடைய லீகல் அட்வைஸரை கொடுங்க. எல்லாமே ஓகே, எவ்ரிதிங் ஓகே, இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா டிலே பண்ணாமல் தயவு செஞ்சு இமிடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. இந்த இடம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கங்காட்டி கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. எந்த ஒரு ஃபேஸிங்கில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக வந்து நீங்கள் இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஃப்ளாட்ஸ் கட்டுறதுக்காக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் வில்லா கட்டுறதா இருக்கட்டும், நீங்கள் எது கட்டினாலுமே ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியான இடம் தாங்க இந்த இடம் இருக்குது. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த இடம் வந்து ஏற்கனவே காலி இடமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முள்வேலி மாதிரிலாம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இடத்துடைய உரிமையாளர் வந்து இடத்த விற்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்காவாக இடத்த வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக அருமையாக வச்சுருக்காங்க. அதனால தாங்க நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்ல இடம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.